Hi guys, நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது கேதார்நாத் the greatest temple தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா இது பஞ்சபாண்டவர்கள் கட்டின டெம்பிள். பஞ்சபாண்டவர்கள் குருஷேஸ்திர போருக்கு அப்புறம் பாவம் செஞ்சதா அவங்க உணர்றாங்க. அவர்கள் சகோதரர்களையும் அவங்க குருமார்களையும் கொன்றதுக்காக பாவம் போக்குறதுக்காக நினைக்கிறாங்க. அப்போ எப்படி அது சாப விமோக்ஷனம் பெறலான்னு பார்த்தா நம்ம சிவபெருமான நாடி வராங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு, மகா பாவம் செஞ்ச பஞ்ச பாதகங்களையும் செஞ்ச மகா பாவிகள் வராங்கன்னுட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு. அவரை தேடி 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 பஞ்ச பாண்டவர்கள் காஷிக்கு போறாங்க. அங்க பார்த்தா அவர் இல்லை. அப்புறம் வாரணாசிக்கு போறாங்க, அங்கேயும் இல்லை. அப்புறம் உத்தரகாசிக்கு போறாங்க, அங்கேயும் அவர் இல்லை. அப்புறம் குப்தகாசிக்கு வராங்க. குப்தகாசிக்கு வந்தா அவர் மாறு வேடத்துல இருக்கிறாரு. மாறு வேடத்துல என்ன கண்டுபிடிச்சி இருக்குங்கன்னு சொல்றாங்க. அப்போ கோயிலை பார்த்துட்டே வாங்க. மாடு போல மாடு வேஷத்துல இருக்கிறாரு. அப்போ கொலுசு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு மாடு வேஷத்துல. மாடு கிட்ட சிவபெருமான் மாறு வேஷத்துல இருக்கிறாரு. சிவபெருமான் தான் மாறு வேஷத்துல இருக்கிறாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவரு பீமன் அவருடைய காலை பிடிச்சுக்கிறாரு. காலை பிடிச்சுக்கிட்டு அவருடைய பிடரிய மட்டும் டைட்டா பிடிச்சி சண்டை போடுறாரு. அப்போ அவருடைய முகம் வந்து சிவபெருமானுடைய முகம் வந்து காசியில போய் விழுந்துடுது. காசியில விழுது. பிடரி மட்டும் இங்க இருக்குது. இங்கே சிவபெருமான் பிடரி உருவத்துல தான் இருக்கிறாரு. அதை தான் நம்ம பார்க்கிறோம். ஓம் நமக் சிவாயா, பனி படர்ந்த மலை. ஓம் நமக் சிவாயா, ஓம் நமக் சிவாயா.